டைவர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சு, குழந்தை இல்ல. ஐயோ அட தற்குறி நாயங்களா. கல்யாணம் ஆகி செகண்ட் டேவே ஒரு மார்னிங் எழுந்து பார்த்தா காணும். தேர்ட் டே நான் டிசைட் பண்ணது டிவோர்ஸ். என்ன சொல்றீங்க? நான் ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் தான் உன்னை வேண்டான்னு முடிவு பண்றேன், நீ எதுக்கு என்னை ஃபோன் பண்ணி கேட்கறப்ப சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டேங்க. வீக்லி 1 வீக் அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. நம்மளுக்கு உடம்பு வலிக்குது, அது தாங்க முடியல, தாங்கிட்டு இருக்க முடியல, அதை வெளியவும் சொல்ல முடியல. பசங்க வந்துட்டு அம்மா நீ அப்பாவை விட்டு பிரிஞ்சு நீ மட்டும் தனியா இருக்கேன்னு சொல்லி பசங்க எல்லாம் வம்பிழுக்கிறாங்க. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம தனியா இருக்கனால தானே ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க நம்ம பிள்ளைங்களை. பரவாயில்ல. இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். அடடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ? திருமண உறவு பற்றி நீயா நானா நிறைய பேசியிருக்கிறது. பட் இந்த ஷோ என்னன்னா பிரிவு வரை சென்று மீண்டும் இணைந்த தம்பதிகள். உனக்கு என்னைக்குமே நான் தான், எனக்கு என்னைக்குமே நீதான். இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால பிரிவு வரை சென்று மீண்டும் திரும்ப சேர்ந்திருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கிறார்கள். பிரிஞ்சவங்க பிரிஞ்சு போக வேண்டியதானடா, அப்புறம் என்ன நண்பர்கள்? எப்படி இந்த பிரிவு நேர்ந்தது, எது அவர்களை மீண்டும் இணைத்தது, எதை அவர்கள் உணர்ந்தார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கு நான் பேச போகிற நீயா நானா. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க, வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. எனக்கு எடுத்த உடனே இதோட அடிப்படை கேள்விதான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. எந்த அளவுக்கு பிரிவுக்கு போனீங்க, எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? அது நடந்து முடிந்த கதை, வழங்கிய பிரச்சனைக்கு வாரும். எவ்வளவு தூரம் உங்களுக்குள் சண்டை வந்து பிரிவு வந்தது? டைவர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சுங்க சார், குழந்தை இல்ல. எடி செருப்ப நாய். நானும் ஒரு 2 வருஷம் அதை பெருசா எதுவும் கண்டுக்கல. நம்ம ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே குழந்தை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார். சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். 3வது வருஷம்னா எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சுங்க சார், குழந்தை நமக்கு வேணும் அப்படின்னு. நிறைய ஹாஸ்பிட்டல் நான் கூட்டிட்டு போய் செக் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. 3 வருஷத்துல குழந்தையே இல்லைங்க சார். வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா இருந்தா அது வாழ்க்கையே கிடையாது. அது 3 வருஷத்துல குழந்தையே இல்லைங்க சார். அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு நான் போனேன். குழந்தை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் நோக்கி தானே போவாங்க. நீங்க இன்னொரு கல்யாணத்தை நோக்கி எப்படி போக முடியும்? இல்ல இப்ப அவங்க மேல பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க சார். உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச அந்த டைமிங்ல யோசிக்கிறது இல்லைங்க சார். நம்ம ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த பிரச்சனையை கூட சால்வ் பண்ண முடியலனா இவர்லாம் நாளைக்கு என்ன சாதிக்க போறாரு? என்னாலதான் அவங்களுக்கு குழந்தை இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார். என்ன ஃபீலிங்? ஒரே ஃபீலிங். நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் சாப்பிட்டேன், என்ன உனக்கு சாப்பிடாட்டி என்ன? நான் தான் உன்னை வேண்டான்னு முடிவு பண்றேன், நீ எதுக்கு என்னை ஃபோன் பண்ணி கேட்கறப்ப மொத்தத்துல புருஷனுங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால அடிச்சுதான் திருத்தணும். நான் அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன், சரி இவரை இனிமே இப்படியே விட்டோம்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருவாரு. அந்த அன்பு தான் முக்கியம், குழந்தை வந்து 2வது பட்சம் தான் நமக்கு. சரி இப்ப சொல்லியே இது கரெக்ட். அதை புரிய வைக்கணும்ட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு நாள் ஃபுல்லா போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டேங்க. உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய்? நான் ஃபோன் பண்ணதுக்கு ரீச் ஆகலைங்க சார். உடனே வீட்டுக்கு வந்து பார்த்தேன், வீட்லயும் ஆள் இல்லைங்க சார். அன்னைக்கு ஃபுல்லா நைட்டு 9:30 வரையிலும் இவங்களை நான் தேடிட்டு இருந்தேங்க சார். 3 வருஷமா குழந்தை ஞாபகத்திலேயே சுத்திட்டு இருந்தேன் நான். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குழந்தை பத்தி யோசிக்கல. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணு. 2 வீலருக்கு பெட்ரோல் போட யோசிக்கல, சாப்பிடல, எதுவுமே பண்ணல. இவங்க ஒருத்தங்களை மட்டும் யோசிச்சு இவங்க எப்படியாச்சும் நமக்கு கிடைச்சிடணும்னு நினைச்சு. ஏறாத மரம் இல்ல, போகாத மலை இல்ல, பொறுக்காத குப்பை தட்டி 1 டே ஃபுல்லா இவங்களுக்காக சுத்திட்டு இருந்தேங்க சார். அப்புறம் இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் உசுரே வந்துச்சு. இப்போ 2 பேரும் நல்லா இருக்கும் சார். சார் நான் எங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் மேல கை வைக்க மாட்டாங்க. இங்க வந்து அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. என்னால அது தாங்கிக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணுவேன், அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போவேன். எதனாலனா நம்மளுக்கு உடம்பு வலிக்குது, அது தாங்க முடியல, தாங்கிட்டு இருக்க முடியல, அதை வெளியவும் சொல்ல முடியல. அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான், சொல்லலனா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. யார்கிட்ட சொல்லி அழவும் முடியல. நம்மளுக்கு கூட யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சொல்லி அழுவலாம். அதுவும் புது இடம். எல்லாரும் அவருக்கு தான் வந்து என்ன ஹஸ்பண்ட்னா அப்படிதான் இருப்பாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா ஆகணும் அப்படின்றாங்க. வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யாப்பா. ஏன்னா அதனால அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறதுனால சண்டை போட்டு நீ இவர் வந்து கூப்பிடுவாருன்னு போவேன். வேலைக்காரி மாதிரி நடத்தினா கூட பரவாயில்லையே,
ஆனா என்ன கொத்தடிவ மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்கறான். சரி எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கம்மா, குடும்பம்னா இப்படிதாம்மா இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிதாம்மா இருக்கணும். என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டா சொல்லிடுறாங்க சார். குழந்தை குட்டிக்காகவாது நீங்க பாக்கணும், குழந்தை குட்டி அதுதான் பாக்கணும், நீ அதை பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னாங்க. கழுத்துல தாலி ஏறுறது புருஷனுக்கு அடிமை, அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா பெத்து போட்டதுங்களுக்கு அடிமை. ஏன் அடிச்சீங்க முதல்ல? அவங்க பேசுறது வந்து நம்மள அப்படியே கோபப்படுத்தி பாக்குற மாதிரியே பேசுவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆதரிக்க முடியாது. ஒருத்தங்க கோபத்துல கத்துறாங்கன்னா ஆனா அடிக்கிறான், ஊனா குத்துறான், ஏதோ 3 வேளை சோத்துக்காக காலத்தை தள்ளிட்டு இருக்கறேன். அது அந்த டைம்ல வந்து என்ன அறியாத நான் வந்து பண்ணதுதான். ஏன்னா அப்ப எங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. நாடி பண்ணாதன்னா இவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பள மாமா. போனதுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு கான்டாக்ட்ஸும் இருக்காது. அடிக்கடி சண்டை வரும். சண்டை வரும்போது இவங்க கிளம்பி வந்து நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. போறது வந்து அது சிம்பிள் மேட்டரா தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க நினைக்கிறீங்களே அம்மா வீட்டுக்கு பெண்லாம் டப்பு டப்புன்னு கிளம்பி போயிருவாங்கன்னு. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன். டப்பு டப்புன்னு ரிலாக்ஸ் பண்றதுக்காக போறது போவாங்க. ஆனா அம்மா வீட்டுக்கு பிரச்சனையோடு போவது எவ்வளவு வணியானதுன்னு நீங்க பெண்ணை கேட்டாதான் தெரியும். எதையுமே தனக்கு நடந்த அவ்வளவு போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். அங்க பதில் சொல்லணும், அது அவமானமா இருக்கும் இல்லையா? அங்க போனதுக்கு அப்புறம் போன் அடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 போன் 25 போன் அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பேச்சு தெரியுங்களா, அந்த பேசும்போதே எனக்கு வந்து அப்படியே மண்டை சுருன்னு, அவ்வளவு வெயில நான் சுத்திட்டு இருப்பேன். அப்படிதான் பேசுவேன். இவங்க பேசும்போது நம்ம சொல்றத கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எதுக்கு வந்து இந்த லைஃப், சரி பேசாம நம்ம வந்து வேண்டாம் பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது எனக்கு. போதும் நீ என் கூட கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்தலாம் போதுமா. அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட பேசும்போது கொள்ளும்போது என் ரிலேட்டிவ் கூடயே வந்து பேசும்போது அதெல்லாம் தப்பான முடிவு, அதை எடுக்கவே கூடாது. ரிலேஷன்ஷிப் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கும்போது அறந்துக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபேமிலியில எல்லாரும் வந்து பேசி தான் வந்து சொல்றது. திருப்பி வந்து கன்வின்ஸ் பண்ணி எங்களை வந்து திரும்பி ஒன்னா சேர்ந்துட்டோம். வெரி குட் பிரில்லியன்ட். அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது எங்களுக்குள்ள. ஆனா இவ்வளவு தூரம் மன ரீதியா நெருக்கம் இல்லாத நீங்க எப்படி சேர்ந்துக்கிட்டீங்க? நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. நாங்களாம் பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு புரிய வச்சு நம்ம 2 பேரு எங்களுக்குள்ள பேசி இந்த மாதிரி புரிய வச்சேன். ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு தடவை உடைஞ்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதுன்னு. 2011ல மேரேஜ் ஆச்சு. 2018 வரையிலும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து நாங்க பிரிஞ்சிருந்தோம். 5 வருஷம் பிரிஞ்சே இருந்தீங்க? ஆமா. நான் இங்க தனியா ஹாஸ்டல்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். சென்னையில? கரூர் எங்க ஊரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு, பறக்க முடியல. பசங்க எல்லாம் அம்மா வீட்ல இருந்தாங்க, அவங்க அம்மா வீட்ல இருந்தாங்க. அந்த அளவுக்கு அத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்ததுக்கு என்ன காரணம்? ஏன்னா நிறைய டிராமாஸ் நடந்துருச்சு. அப்புறம் இன்னொன்னு தம்பி, தோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுக்கிறோம். டபுள் ஓகே. கிளம்பட்டா? வீக்லி 1 வீக் அவர் என்ன அடிக்கலன்னா அந்த வாரம் போகாதது. எங்கடி ஓடப்பா? ஏன் அடி தெரியும்ல? கோவத்தை தாண்டி ஒரு வெறுப்பு வந்துருச்சு எனக்கு. அதனால நான் பிரிஞ்சிருந்தேன். உன்னை கட்டிட்டதுனால என் வாழ்க்கைய பாழா போச்சு. ஒரு வாரத்துல ஒரு தடவை அடிக்கலன்னா அந்த வாரமே உங்களுக்கு போன மாதிரி இருக்காது. ஒர்க்கு போயிட்டு வருவேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, கோவம் வந்துடும், இல்லை ஏதாச்சும் அடிச்சிருவேன். அவங்க ஒரு அப்புனா நம்ம 2 அப்பு திருப்பி அப்பணும். நான் வந்து சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்பா அவர் மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. தப்பி தவறி வெளியே போய் 10-5 சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க, நம்ம மேல இருக்க மரியாதையே போயிடும். போயிட்டு வரும்போது பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் இல்ல நீங்க வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சமைச்சு நம்ம கொடுக்கணும்னா கரெக்ட் டைமுக்கு வரமாட்டாரு. ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு இப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க. அரௌண்ட் ஒரு 11-12 அந்த மாதிரி ஆயிடும். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? நானும் வெயிட் பண்ணி பசங்களுக்கு பக்கத்து வீட்டுல சாப்பாடு வாங்கி ஊட்டி கொடுத்துட்டு நானும் அப்படியே படுத்துருவேன். ஏன் வரலன்னு கேட்டா வரமாட்டேனா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. மொத்தத்துல புருஷனுங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால அடிச்சா திருத்தணும். இதெல்லாம் கேட்டா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதனால லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். காதல் நிஜமானதான் நீங்க லவ் பண்ணும்போது தெரியாது, நீங்க வாழ்ந்து காட்டுறீங்களே ஒரு வாழ்க்கை, அதுலதான் தெரியும். பட் 5 வருஷம் பிரிவு, அதுக்கப்புறம் எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? பசங்க ஃபர்ஸ்ட் பசங்கங்க சார். சூப்பர். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி. இன்னொன்று என்னோட நெகட்டிவ் சைடு, நான் தனியா இருக்கன்றனால என்னால ஒரு ஃபங்க்ஷன் போக முடியல. 2வது என்னோட பசங்களை வெளியில கூட்டிட்டு போகும்போது அவங்க பார்த்து நம்ம அப்பாவையும் கூப்பிட்டுருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். எங்க ஒரு ரியலைசேஷன் வந்தது சேர்ந்திருப்போம். அவங்க வந்து எவ்வளவு சண்டை போட்டாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். நான் சொல்லிட்டேன், நீ செகண்ட் மேரேஜே பண்ணிக்கோ, நான் வந்து உன்னோட லைஃப்ல வருவேன்றது எனக்காக வெயிட் பண்ணி டைமே வேஸ்ட் பண்ணாத. என்ன இந்த அவசர முடிவு? கொஞ்சமா சாருக்கு ஒரேடியா போய் சொல்லலாம்டா. நான் வந்து அந்த பழசெல்லாம் மறந்துட்டு உன் கூட சேருவேன்றதெல்லாம் நீ நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். நான் இல்ல, நான் வெயிட் பண்றேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ வந்து என் கூட சேருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா,
வாய்ப்பு கிடையாது. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னு சொல்லல. இனிமேட்டு அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப நாளா அவரு கெஞ்சினாரு. ஏண்டா உனக்கு சூடு சொரணியே இல்லையா? திட்டுன செருப்பால் அடிச்ச. எனக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? அவங்களோட சேர்ந்துதான் வாழணும் அப்படிங்கறதுலயோ அல்லது அவங்க கட்டாயம் வந்துருவாங்கனோ எப்படி உறுதியா இருந்தீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும் தானே. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. பட் புரிஞ்சுக்கிட்டவங்கள போட்டு அடியடின்னு அடிச்சிருக்கீங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எடுக்கிற வரல பேசி அவங்கள்ட்ட திட்டுனாச்சும் வாங்கிட்டு ஃபோன் வச்சு. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? திட்டினாச்சும் ஃபோன் வச்சிருவாங்க. ஆனா அன்ன வரலையும் நான் உங்கள்கிட்ட ஒரு திட்டுனாச்சும் நான் வாங்கிக்குவேன். அதுக்கு முன்னால அவங்க ஏதாவது சொன்னா நீங்க கை நீட்டி இருக்கீங்க, சண்டைக்கு போயிருக்கீங்கல்ல? பிரிந்திருந்த காலகட்டத்தில் அவங்க திட்டும் போது நீங்க ஏன் திரும்ப திட்டவும்ல ஒண்ணும்ல பேசாம கேட்டுக்கிட்டீங்க? தப்பு பண்ணது நம்ம தானே. அப்ப எனக்கு திட்ட மனசு வரல. யார் நீ? போய் பேசாதடா. ஒரு 4-5 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்கீங்க. ஆனா இல்ல தனியா இருக்கும்போது தான் நம்ம பண்றதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தெரிய வந்துச்சு. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுவே. நானும் கொஞ்ச நாள் நம்ம வந்து ஓகே சரியாயிடுவாங்க நம்மளும் கொஞ்ச நாள் ஓட்டிட்டே இருப்போம். இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல, இதுக்கு தான் நம்மள பெத்து போட்டாங்களா? அது 4-5 வருஷம் அந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? அவங்க கிடையாது. வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், பசங்க ஏதாச்சும் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். அவ்வளவு நல்லவனாடானே. ட்வின்ஸ்னால குனிஞ்சு கூட்ட முடியாது. அவரு வாச கூட்டுவாங்க. அவங்க அம்மா சித்தி எல்லாமே சொல்லுவாங்க, நீ பொண்டாட்டி பிச்சை கேட்டுட்டு ஆடுறா. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா? பொண்டாட்டியே தெய்வமா தெய்வம். நல்லா பாத்துக்கிட்டாருங்க சார். கன்சீவா இருக்கும் போது அந்த நல்லா பாத்துக்கிட்டாரு. எல்லாமே பண்ணுவாரு. அவரு பாத்திரம் கழுவுவாரு, அவரு சமைச்சு கொடுப்பாரு. என் பொண்டாட்டியாக சமைக்கிறது தானி எல்லாம் கூட தயாரா இருக்கடா. எல்லாமே எனக்காக பண்ணாரு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துருச்சு. இவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்ற ஒரு அலட்சியம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுல எல்லாம் குழந்தையெல்லாம் பாத்துக்கிட்டாங்க. அதனால நான் அப்படியே வேலையை முடிச்சுட்டு அப்படியே பசங்களோட வந்துட்டு அவங்களோட சாயந்தரம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எந்த நேரமும் கூட்டாளிங்க 10 பைசாக்கு பிரயோஜனம் பட மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு பிரிஞ்சு ஒரு 5 வருஷம் இருந்தீங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருந்திருப்பாங்க. அங்கே தான். ஆனா அவங்களோட ஈவினிங் அங்க போயிடுவீங்களா என்ன? அப்ப எப்பயாச்சும் இருக்கக்கூடாது. எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. அப்ப எனக்கு பசங்களோட சுத்த தோணல. எப்பொழுதுமே இவங்க நினைப்பாவும் இருக்கும். அதனால வீட்டுல தனிமையா சோக போட்ட போட்டு அப்படியே படுத்துருவேன். எவ்வளவு மிஸ் பண்ணீங்க உங்க ஒய்ஃபையும் குழந்தைங்களையும்? ரொம்ப நிறைய. என்ன ஏரியாமலே கண்ணுல இருந்து கண்ணீர் தண்ணி போயிட்டு இருக்கோம். நம்மளால எதுக்கடா அப்படி அழுதுகிட்டே படுத்துருவேன்னு கூட கேட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு உங்களுக்குள் பிரிவு இருந்தது? எப்படி மீண்டும் சேர்ந்தீர்கள்? வேலைக்கே போக மாட்டாங்க. ஆனா உனக்கும் சேர்த்துங்க, நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாரும் உழைச்சாலும் பிடிக்காது. வேலையே இல்லாம வீட்லயே இருந்தா அப்ப நம்ம எப்படி வீடு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும்? ஒரே வீட்டுல இருப்போம், பேசிக்க மாட்டோம். வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற ஐடியாவே உனக்கு கிடையாதா? கொஞ்சம் கூட இல்ல. வீட்டுல ஒரு ஆள் சம்பாதிச்சா போதும், அதான் நீ சம்பாதிக்கிறீங்க. வெளியில சொல்ல முடியல. எங்க அம்மாவும் அப்பாவும் பொண்ணா இல்லாதனால அம்மாவும் இப்படியே பொண்ணும் இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே என்னால சொல்லவும் முடியாது. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, ஆனா பேச மாட்டீங்க. நிறைய நாள் பேசவே மாட்டேன். அந்த குழந்தைய வச்சுதான் அவனுக்காக மட்டும்தான் அவர் கூட இருக்கணும். ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கு வழிய பாரு. இனிமே நான் எதை எடுப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரும் ஃபீல் பண்ணாரு. அவரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வந்திருக்காங்க. கொண்டாட்டிங்கலாம் உருட்டி மாட்டிலாம் காரியத்தை சாதிக்க முடியாதுப்பா. நைஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அண்ணனுடைய ஒர்க்கை தான் கூட பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்னை தனியா விட்டதுக்கு அப்புறமா தான் எந்த வேலையும் பெருசா செட் ஆகல. நான் ஒரு மாதிரி எருமாடு மாதிரி சுத்திட்டு இருக்கோம். மணி என்ன ஃப்ளோ அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியாம எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படித்தான் அந்த குடும்பம் நடத்துறாங்களோ, வாடகை செலவு, பால்கார செலவு, ரேஷன் செலவு, அதை இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இவங்களோட ஜுவல்ஸே நிறைய நான் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால கூட நிறைய சண்டை தான் வரும். எனக்கு வந்து டைவர்ஸ் வரைக்கும் தான். நான் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, இந்த 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். நிறைய தடவை யோசிச்சிருக்கோம், நிறைய தடவை டைவர்ஸ் பண்ணிடலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். என்ன இந்த அவசர முடிவு? ஆனா வந்து எப்பெல்லாம் அப்படி பண்ணிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேனோ ஒரு 1 வீக்லாம் யார் காலிங் பெல் அடிச்சாலும் சரி வந்து கூட்டிட்டு போயிடாதான் வந்திருக்காரு. அவர் தான் வந்திருக்காரு. போன சனியனை வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறதுக்கு நான் ஒண்ணு கிறுக்கேன் இல்ல. சரி அப்புறம் ஒரு 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம் யோசிச்ச போது யார் வந்தாலும் அவர் வந்திருப்பாருங்கிற ஒரு ஃபீலிங், ஃபோன் வந்து அவர்கிட்ட இருந்தா வருதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். நீ இவ்வளவு வெறித்தனமா என்னை லவ் பண்ணும்போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? ஒரு 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம் யோசிச்ச போது இது எப்படி இருந்தாலும் பிரிய முடியாது, இவர் கூட தான் இருந்தாலும் நம்மளையும் அவரை வச்சுப்பாரு, அவரும் நம்ம தான் வச்சுக்க வேண்டிய ஒரு வழி இல்ல. இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நான் தான் முடியாதுங்கிறேன். அதனால நம்ம இதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்க வேணாம். இப்போ ஒரு 6 months முன்னாடி கூட அந்த டெசிஷன் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துட்டேன். மறுபடியும் நம்ம டைவர்ஸ் கேட் கோர்ட்டுக்கு போனா அந்த ஜட்ஜ் நம்ம செருப்பாலே அடிப்பார்ல. பிரெக்னன்சி வந்து இட் வாஸ் a worst
எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நான் மத்ததெல்லாம் கூட மீண்டு வந்துட்டேன். ஆனா அது என்னால இப்போ வரைக்கும் மீண்டு வரவே முடியாத ஒரு துக்கம் லைஃப்ல. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை 9 months ஃபுல்லாவே நான் எங்க அப்பா அம்மா வீட்ல தான் இருந்தேன். சண்டை தான் வரும். பேசினா சண்டை தான் வரும். டைவர்ஸ் பண்ணிக்கலாம், குழந்தைய வேண்டாம், கலைச்சிடலாம். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். நான் ஒரு நாள் கூட இந்த குழந்தைய பத்தியோ இல்லனா அவர் கூட ஒரு செக்கப்க்கு போனதோ, அவர் வாங்கி கொடுத்து நான் எதுவும் சாப்பிட்டதோ, நான் சிரிச்சு பேசினது எதுவுமே கிடையாது. அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சவனே நீ எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கணுமா? 7 to 8 months பார்க்கவே இல்லை. வெறும் ஃபோன்ல எவ்ரிடே இட் வாஸ் a ஃபைட். கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்ப பண்ற கஷ்டம் என்ன? பட் அவங்கள ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அந்த பிரெக்னன்சி போது. அப்ப பார்த்த போது தென் ஐ டிசைடட் இல்ல இது அவங்கள நான் இனிமே விட்டுறக்கூடாது. நம்ம புருஷன் நம்ம மேலதான் உயிரே வச்சிருக்காரு அப்படின்னு நம்புற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுக்கப்புறம் என்னைக்குமே நான் சொன்னது கிடையாது நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சதா வரணும். ஃபினான்ஷியலா நிறைய இஷ்யூஸ் இருக்கு சார். எங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியனா அது ஒண்ணுதான். வேற எனக்கு உங்ககிட்ட ஒண்ணும் பிடிக்கல, உங்ககிட்ட எனக்கு பிடிக்கலங்கிறதே வராது. காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது. சார் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு பிஜியன் லவர் சார். பிஜியன் பாத்தீங்கன்னா ஒரு 200 பிஜியன் வச்சிருப்பாரு. என்ன கணம் இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்க. நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நீ பிஜியன் எடுத்தாதான் நான் கல்யாணமே பண்ணுவேன் அப்படின்னு. ஓகே ஃபைன் நான் எடுத்துறேன் அப்படின்னு. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். சோ லைக் செகண்ட் டேவே சார் கல்யாணம் ஆகி செகண்ட் டேவே அவர் மார்னிங் எழுந்து பார்த்தா காணும். மாப்பிள்ளைய காணா, மாப்பு எங்கன்னு பாத்தீங்கன்னா மறு வீடு வந்த பையன் வீட்டுக்கு போயிட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜியனோட ரேஸ் டே 3rd டே நான் டிசைட் பண்ணது டிவோர்ஸ். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. 3ஆம் நாள் அவ்வளோ பெரிய ஃபைட், ஃபுல் மாடியா ஆக்குபையா இருக்கும். அதுக்கு ஃபீட் பண்றதுக்குன்னே ஒரு 1 lakh செலவு பண்ணுவாரு மந்த். பிரதர் 1 லட்சங்கிறது எனக்கு பாக்கெட் மணி மாதிரி. என்னை விட அந்த பிஜியன் தான் முக்கியம். பிரிதலுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, எப்படிலாம் இருக்காங்கன்னு பாக்குறோம் சொசைட்டில. ஒரு பிஜியன் தானே, வளர்த்துட்டு போட்டோம். போய்த்தலையா ஹாப்பியா இருக்கிறதால அந்த ஒரு இதுல விட்டுரு. அந்த ஒரு காத்தாடியை பிடிச்சிருக்க ஓவரா பண்ணுது. நான் விட்டுட்டேன். எதையுமே அவங்க போக்குல விட்டு பிடிக்கணுக்கா, அது எனக்கு தெரியும். பிஜியன் சூப்பர் பா, நீ ரேஸ்க்கு விடு, நீ ஃபர்ஸ்ட் வா, ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கு வழிய பாரு அப்படின்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணேன். அது ரேஸ்க்கே விடுறது இல்ல சார். இப்போ ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும், ஓடுற மாட்ட ஓடி கறக்கணும். பொதுவா புறா சமாதானத்துக்கான குறியீடா சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில சண்டைக்கான இதா எங்களுக்கு டிவோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சது. அது அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுறேன். அப்புறம் இன்னொன்னு, தோக்கடிக்கிறது ஜெயிக்கிறது இல்ல குடும்பம். பிரிவு முடிவல்ல, புரிகிற போது அது இன்னொரு தொடக்கம். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எந்துக்கு வந்துருச்சு. அப்பா எம்மகிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாயங்க டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங்கான நியான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பை பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.